ஹலோ, எப்பா முருகேசு, வாழைக்குள்ள சொல்லியிருந்தேனே, என்ன ஆயிட்டு? நான் வெளியில தான் நின்றுட்டு இருக்கேன். ஆ, சரி வாப்பா, சீக்கிரம் வெளியில தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வீட்டு வாசல்ல ரெண்டு கட்டியிருப்பா, அப்புறம் நேரா மண்டபத்துக்கு போய் கட்டிரு. ஆ, மண்டப பேரு கேவிஎஸ். சரி வைக்கேன். நம்ம முந்தானதே சொல்லியாச்சு, காலம்புரை வந்து கட்டி விட்டுருன்னு. இன்னும் என்னதான் செய்யறானுவளோ? டீ எடுத்துக்கோங்க. ஏன் இப்படி வாசல்ல நின்று கடுகடுன்னு நிக்கிறீங்க? வாழை கொலை கட்டுறதுக்கு காலம்புரை வந்துடுவேன்னு சொன்னானுவோ, இன்னும் வர காணோம் பாரு. நான் அடுத்த வேலையை பார்க்க வேண்டாமா? இவனோட எதிர்பார்த்துட்டே நின்றுட்டு இருக்க முடியுமா? சரி, இப்ப என்ன சொல்லியாச்சுல, வந்து கட்டிட்டு போவானுவ. நான் பாத்துக்கிறேன். நீங்க டீயை குடிச்சிட்டு மல்லிகை சாமான்லாம் வாங்கி நேரா மண்டபத்துல கொண்டு இறக்கிருங்க. நம்ம பட்ட முருகாவை வர சொல்லியிருக்கேன். அவன் கூட தான் போகணும். குட்டி யானையை எடுத்துட்டு வாரேன் இருக்கான். அப்ப சரி, எல்லாம் சரியா கணக்கு பார்த்து வாங்கி நேரா மண்டபத்துல கொண்டு இறக்கிற சொல்லிருங்க. ஆ ஆ. தாம்பூல பைக்குள்ள தேங்காய், பழம், சாக்லேட்டு, வெத்தலை பார்க்கலாம் எங்கே இருக்க? இங்கே இறக்கிறவா? ஆளுகளோடு எல்லாரும் சேர்ந்து போட்டு வச்சிருவீங்களா? வீட்டுக்குள்ளெல்லாம் இருந்து போட்டு எடுத்து வைக்கிறதுக்கு வாக்கு கிடையாது. இடைஞ்சலா இருக்கும். 4 பேர் வருவாவ போவாவ. சின்ன பிள்ளையில அங்கிட்டு இங்கிட்டு ஓடிட்டு இருக்கோம். அதனால மண்டபத்திலேயே இறக்கிற சொல்லுங்க. நான் திருக்காணி அப்புறம் இந்த பிள்ளையெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிட்டுனா கூட்டு வாரோம் மண்டபத்துக்கு. அங்கே வச்சா எல்லாம் போட்டு முடிச்சிடலாம். சரி வடிவு, அப்ப நான் அங்கேயே கொண்டு வச்சிடுறேன். எல்லாரும் சேர்ந்து போட்டு வச்சிருவீங்களா எப்படி? இல்ல அதுக்கும் சேர்த்து பசங்க யாருக்கிட்டையாவது சொல்லி வைக்கிட்டா? வேணாங்க. கீதா, சின்ன பொண்ணு, அம்புஜம், அப்புறம் இந்த சின்ன பிள்ளையெல்லாம் இருக்குல்ல, எல்லாரும் சேர்ந்து போட்டு வச்சிருவோம். இதுக்கும் போய் யாரை தேட? நாங்களாம் இருந்து செஞ்சோம்னா எல்லாம் பார்த்து வச்சு கரெக்டாக செய்வோம். சரி வடிவு, அப்ப பாத்துக்க. நாளைக்கு எல்லாருக்கும் சாப்பாடு ஆர்டர் பண்ணிடுறேன். நீ வீட்டில் இருந்து செஞ்சிட்டு இருக்க வேண்டாம், நேரமும் இருக்காதுல்ல. ஆமாம், கடையில் தான் வாங்கணும். மாறி பூவுக்கு சொல்லிருங்க. நாளைக்கு காலையில் ஒரு 11 மணி ஆட்டு 5 கிலோ அரும்பு வாங்கி ரமேஷ் வீட்டில் கட்ட கொடுத்துருங்க. மாறி மாலையும் காலம்புறம் கொண்டு வர சொல்லிருங்க. ஆ ஆ, அதெல்லாம் நான் பார்த்து சொல்லிக்கிறேன். பூ 5 கிலோ காணுமா இப்படி? போரும் வர ஆளுக்கு ஒவ்வொரு துண்டு வெட்டி கொடுக்கறதுக்கு தான். அப்புறம் அஞ்சலி, திருக்காணி எல்லாம் இருக்காவல்ல. சரி வடிவு, வேற எது விட்டு போனாலும் கால் பண்ணு. அஞ்சலி இருந்து சீர்வரிசை தட்டுக்குள்ள ஜாமான்லாம் எழுதிட்டு இருக்கா. எழுதி முடிச்சதும் ஒரு போட்டோ எடுத்து போன்ல அனுப்ப சொல்லட்டா? போட்டோலாம் எடுத்து அனுப்புனா சரி வராது. அவளை எழுதி வைக்க சொல்லு. வேற என்னென்ன வேணுமோ எல்லாம் தனித்தனியா எழுத சொல்லு. நான் தவுசு புள்ள கொடுத்த மளிகை சாமான் மட்டும் வாங்கி மண்டபத்தில் இறக்கி வச்சுட்டு வாரேன். வந்து இதெல்லாம் திருப்பி போய் வாங்கி தரேன். ஆட்டுங்க. அப்புறம் ஐயர் வேற ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காரு, அதை வேற வாங்கணும். எல்லாம் தனித்தனி பேப்பரில் எழுத சொல்லு அவளை. மொத்தமாக இன்னைக்கே வாங்கி வச்சிடலாம். நாளைக்கு கடற்கரைக்கெல்லாம் அலைஞ்சிட்டு இருக்க முடியாது பார்த்தியா? சரி, அப்ப டீயை குடிச்சிட்டு போயிட்டு வாங்க. அண்ணே, வாப்பா பட்ட, டீ குடிக்கியா? இல்ல இருக்கட்டும்ண்ணே, வண்டி எடுத்துட்டு வந்துட்டேன். ஐயா பட்ட, டீ ஊத்தி கொண்டு வரேன், குடியே, குடிச்சிட்டு போங்க. வேண்டாங்க்கா, இப்பதான் சாப்பிட்டு வரேன். இங்க பாரியா பட்ட, கல்யாணம் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் என் கூடயே இருன்னு. நீ இல்லாம எனக்கு ஒரு வேலையும் ஓடாது. அதுக்கு என்னண்ணே, இருந்துட்டா போச்சு. நம்ம தம்பி கல்யாணம், அப்புறம் நான் தானே எல்லாம் போட்டு செய்யணும். நல்ல பையன் பட்ட, ஆனா இவனுக்கு ஒரு பொண்ணு அமைய மாட்டுக்க. ஏன் அமையாது வடிவு? நம்ம சக்தி பையலுக்கு கல்யாணம் முடியட்டும், அடுத்து பட்டைக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கட்டி வச்சிருவோம். அட போங்கண்ணே, நீங்க வேற. நம்மளுக்கு கல்யாணம் பண்ற ஆசையே போயிட்டு. அப்படி சொல்லாதயா, உனக்கு ஒரு குடும்ப கூட்டின்னு வரணும்ல. மாறி உங்க அம்மாவும் ஆசைப்படுவாவல பேரம்பத்தியெல்லாம் பார்க்கணும்னு. அதெல்லாம் பார்த்துக்கலாம்க்கா, இப்ப என்ன அவசரம்? சரி வடிவு, நீ வேலையை பாரு, நாங்க கிளம்புறோம். ஆட்டுங்க, பார்த்து போயிட்டு வாங்க. அஞ்சலி, சாமான்லாம் எழுதிட்டியா? ஆமாம்மா, எல்லாம் தனித்தனி பேப்பர்ல எழுதி வச்சிருக்கேன். மேலே போட்டு வச்சிருக்கேன்னு ஐயர் சொன்ன ஜாமான், அப்புறம் சீர்வரிசை தட்டுக்குள்ளது எல்லாம் தனித்தனியா இருக்கு. சரி அஞ்சலி, அப்பா வந்து வாங்கிக்குவாவ. நாளைக்கு கிச்சன்லலாம் எதுவும் வேலை இருக்காது.
அதனால நீ கொஞ்சம் எல்லாம் கழுவி எடுத்து போட்டுரு. அப்பா ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணி வாங்கி தரேன்ட்டாவ. ஆமாம்மா, நாளைக்கெல்லாம் எங்கே நேரம் இருக்கும்? மண்டபத்துக்கும் வீட்டுக்கும் அலையதுக்கே சரியா இருக்கும். சக்தி எங்கே போனா? அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஊர்ல இருந்து வந்திருக்காங்களாம்மா. பேனர் அடிக்க கொடுக்கணுமா, அந்தால இவனும் கூட போயிருக்கான். அப்படியா, சரி அஞ்சலி. ஏம்மா, மாமாவை எங்க ஆளை காணோம்? மாமா ஊருக்கு போயிருக்காம்டி, என்கிட்ட சொல்லிட்டு தான் போனான். ஒருவேளை கல்யாணத்துக்கு உங்க அத்தையும் கூட்டு வரணும்னா என்னமோ தெரியல. அத்தை தான் உங்ககிட்ட பேசவே மாட்டுக்காவல்ல, அவ எப்படிமா வருவாவ? வந்தா வாரா, வாராட்டா இருக்காட்டி, வராம மட்டும் இருக்கட்டி. அப்புறம் நானும் அவகிட்ட பேசுறதெல்லாம் குறைச்சிப்போம்ல. ஏம்மா, ஆச்சி திருக்காணி மாமா 3 பேரும் அப்பப்ப தனியா கூடி இருந்து குசு குசுன்னு பேசுறாவளம்மா, என்னவா இருக்கும்? என்னமோ நம்மளுக்கு என்னட்டி தெரியும், ஏதாவது அவியலுக்குள்ள பேசிட்டு இருப்பாவ, நம்மளுக்கு என்ன? அதுக்கு இல்லம்மா, காலையில நான் டீ கொண்டு அந்த பக்கம் போனேன். உடனே திருக்காணிப்புல வாய கப்பச்சிப்புன்னு மூடிட்டு நம்ம ஆச்சி இருக்காளே, நான் அங்கே இங்கேயும் வர்றது தெரிஞ்சா கண்ணை வச்சு உருட்டி உருட்டி செய்கை காட்டுறா ஆள் வருதுன்னு. அப்புறம் அவளும் அமைதியாயிடுறா, இல்லைன்னா வேற ஏதாவது கதை விடுறாவ. உனக்கு தெரியக்கூடாதுன்னு அப்படி என்ன கூடியிருந்து பேசுறா? எங்க அம்மையை கூப்பிட்டு கேட்கட்டா? நீ வேற ஒன்று ஒன்ட்ட போய் நான் சொல்லுவேனாம்மா? ஏம்டி, நம்மளுக்கே தெரியக்கூடாதுன்னு மறைக்கிறாவ, நீ கூப்பிட்டு கேட்கட்டாங்க? கேட்போம், இதில் என்ன இருக்கு? நேரடியாக கேட்கட்டாலும் சிரிச்சுக்கிட்டே கேட்போம். ஆச்சியும் பேத்தியும் அப்படி என்னதான் பேசிக்கிறீங்கன்னு. அவங்க என்னமோ பேசிட்டு போகிறாங்கம்மா, அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் நான் வந்த உடனே பேச்ச மாத்திடுறாவ, அதான் எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்கு. சந்தேகப்படுறதுக்கு என்னட்டி இருக்கு? போ போய் வேலையை பாரு. சரிம்மா, கையில் ஏன் இத்தனை பேக்கு? அம்புஜம் அவிய பிள்ளைகளுக்கு கீதாக்கு துணி எடுத்திருந்தோம்ல, அதை கொடுக்கவே இல்லட்டி, மறந்தே வச்சிட்டேன் பார்த்துக்க. அந்த ஆளை தான் கொண்டு கொடுக்க போகிறேன். இன்னுமாம்மா இதை கொடுக்காம வச்சுருக்கேன்? ஏட்டி, எனக்கு இருக்க வேலையெல்லாம் மறந்துட்டேன். இதில் ஏன் போன் வேற போனுக்கு மேலே போன் வருது, ஒரே மண்டடியாக இருக்கு. சரி, கொண்டு கொடுத்துட்டு வா. சோபி அங்கே தான் நிற்கா, அப்படியே கையோட அவளை கூட்டு வந்துரு. அங்கே என்ன சேட்டை பண்ணி வச்சிருக்காளோ. மம்மி, அண்ணா என் பேத்தியே வந்துட்டாளே. மம்மி இங்க பாருங்க. ஏ சோபி, அழகா மெஹந்தி போட்டிருக்கே, யார் போட்டு விட்டா? பிள்ளைக்கு கையில காலெல்லாம் போட்டிருக்கேன். எம்மாடி, யாரம்மா போட்டு விட்டா? காரவத்திக்கு ஒரு ஆன்ட்டி போட்டு விட்டாங்க, அவங்க தான் எனக்கும் போட்டு விட்டாங்க. அப்ப அம்மாக்கு யாரடி போடுவா? அம்மாக்கு மெஹந்தியே போடலையே. உனக்கு நீயே போட்டுக்கோ மம்மி. உனக்கு நீயே போட்டுக்க, என் பேத்தி சொன்ன மாதிரி. 2 கையிலையும் ஏண்டி மெஹந்தி போட்ட? எப்படி சாப்பிடுவ? அத்தைக்கு 2 கையில மெஹந்தி போட்டுருக்காங்க, அத்தை எப்படி சாப்பிடும்? ஏய், அவ கல்யாண பொண்ணுடி, அவ கூட போட்டி போடுறியா? 2 கையிலையும் அழகா இருக்கு, நீ போட்டுக்க தங்கம். ஆச்சி உனக்கு ஊட்டி விடுறேன். ஓகே ஆச்சி, நான் போய் மாமா கிட்ட காட்டிட்டு வரேன். சோப்பி குட்டி, மாமே வெளியில போயிருக்கான். மாமனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாவல்ல, அதனால மாமனை இனி கையிலேயே பிடிக்க முடியாது. மாமா வந்தப்புறம் காட்டு. ஓகே ஆச்சி. ஏட்டி, நீயும் போடணும்னா போடு. இப்போ எங்கம்மா போட? வீடை க்ளீன் பண்ணணும், கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணி வைக்க சொன்னல, அதெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு தூங்கும்போது போட்டுக்கிறேன். ஆமாம், பூக்கு சொல்லிட்டியா? ஆ, பூக்கெல்லாம் சொல்லியாச்சு. 5 கிலோ சொல்லியிருக்கேன். 5 கிலோ யாரும்மா கட்டுவா? கட்டுறதுக்கு ஒரு ஆள்கிட்ட கொடுக்க சொல்லியிருக்கேன், கட்டியே வாங்கிட்டு வந்துடுவாவ. அப்போ சரிம்மா. சரி அஞ்சலி, நின்று பேசினா பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். நான் போய் இதெல்லாம் கொண்டு கொடுத்துட்டு வரேன். போயிட்டு வாம்மா. ஏ சோனி, இந்த கையில் ஹரின்னு எழுதி விட்டுரு. எத்தே, பேர் எழுதுறதுக்கெல்லாம் இடம் இல்லத்தே, போங்க. இந்த இம்புட்டுக்கான இடம் இருக்கலப்ல, எழுது. எனக்கு கை வலிக்குதே, இதோட முடிஞ்சுது, அவ்வளோதான். என்ன பிள்ளை இப்படி சொல்லிட்ட? எனக்கு காலுக்கெல்லாம் போட்டு விடுவேன்ல நினச்சேன். ஆ, காலுக்கு போடுவாங்களா? போங்கத்தே, பூ மாதிரி
ஆபிலாம் அவங்கவுங்க கையில் போட்டாச்சு. இனி எனக்கு மட்டும்தான் பாக்கி. எனக்கு போடணும்ல தே. போதும் டீ, அந்த பிள்ளை பாடா படுத்தாத. 4 முடி நீங்களாம் பேசாதீங்க அம்மா. நல்ல கை நிறைய போட்டுக்கிட்டு எனக்கு போடையில போதுமாம்லா. ஏட்டி இருக்கு வேலை காணதுன்னு இதை போட்டு ஏன் டீ இப்படி வரைஞ்சிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் நைட்டு போடலாம்ல. ஏக்கா நைட்டு பூ கட்ட சொல்லியிருக்காவ, நாளைக்கும் வேலை இருக்கும். இதெல்லாம் இப்போ போட்டால் தான் உண்டு. கல்யாண பொண்ணுக்கு மெஹந்தி போடுறவ மருதாணி வைக்காவ, சரி. நீங்க எதுக்குடி இப்படி கடந்து அலப்பறை பண்ணிட்டு இருக்கீங்க? கேளுமா, நல்ல கேளு. போட்டா அவங்களே போடணும். என்னைய போட்டு பாடா படுத்துறாங்கம்மா. ஏன் அம்புஜக்கா நல்லா சொல்லுவியே, நெல்லுக்கு பாயிறது கொஞ்சம் புல்லுக்கும் பாஞ்சிட்டு போட்டும். அதானே, நாங்களும் மெஹந்தி போடுவோம், மேக்கப் போடுவோம். ஆமாம், வேற என்னது? ஃபேஸ் பேக் சின்ன பொண்ணு. பேஸ் பேக்கு எல்லாம் போடுவோம்க்கா. அது மட்டும் இல்லை, சாரிக்கு ப்ரீ ப்ளீட்டிங் எடுப்போம். அடுத்து எங்களுக்கும் மெடிக்கரி பெடிக்கரி எல்லாம் பண்ணுவோம். சின்ன பொண்ணு, அது என்னடி மெடிக்கரி பெடிக்கரி? அதான் நல்லபடி கழுத கை காலுக்கெல்லாம் ஷாம்பு போட்டு கழுவி அதுலேயும் இம்பிட்டுக்கான மாவு எடுத்து பூசி விட்டு அது காய விட்டு கழுவி கை காலுக்கெல்லாம் நெய் பாலிஷ் போட்டு விட்றாவல. சின்ன பொண்ணத்தே, அது மெடிக்யூர் பெடிக்யூர். ஏதோ ஒரு காலுத இருந்துட்டு போட்டோம். சின்ன பொண்ணு, அதெல்லாம் நமக்கு வேணாம் டி. அந்த பிள்ளை இதெல்லாம் போட்டுக்கிட்டு சும்மா உட்காந்துருக்கு. நம்மள அப்படியா? அந்த வேலை பாரு இந்த வேலை பாருன்னு இருக்க எல்லா வேலையும் நம்மளை வச்சு செய்வாவ. மெடிக்யூர் பெடிக்யூர்லாம் பண்ணா நம்ம கை வீணா போயிரும். ஏம்மா, நானும் பூமாரி கூட போய் மெஹந்தி போட போறேன். சின்ன பொண்ணக்கா, நீங்க எல்லாமே பண்ணுங்கக்கா. நீங்க பேர்ல மட்டும் சின்ன பொண்ணு கிடையாது, பார்க்கறதுக்கும் சின்ன பொண்ணு மாதிரி தான் இருக்கீங்க. காரு ஏம்மா இவ்வளவு ஐஸ் வைக்க? அவகிட்ட 10 பைசா கிடையாது. ஒரு போண்டா கூட உனக்கு வாங்கி தர மாட்டா பாத்துக்க. போங்கக்கா, நெசமா தான் சொன்னேன். 4 முடி உங்களுக்கு போறாம. ஏம்மா, எல்லாரும் என்ன செய்யறீங்க? வாங்க வடிவக்கா. ஏன் அம்புஜம், இங்கே தான் இருக்கியோ? நான் உன் வீட்டில் போய் எட்டி பார்த்துட்டு வாரேன். வீட்டில் ஒருத்தர் இல்லையே. கதவு பூட்டி கிடந்துச்சு. 2 வாட்டி தட்டினே, யாரும் திறக்கல. அந்த ஆளை இங்கே தான் இருப்பேன்னு நினச்சிட்டு வந்துட்டேன். ஆமா வடிவக்கா, இந்த பிள்ளைகளும் மெஹந்தி வைக்கணும்னு இங்க ஓடி வந்துருச்சு. சரிம்மா, நல்லதா போச்சு. எல்லாரும் இங்கே தான் இருக்கீங்க. என்ன வடிவு பாட்டி கையில் என்னது? உங்களுக்கு தாம்டி எல்லாம். எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்திருக்கேன், கொடுக்க மறந்துட்டேன் பார்த்துக்க. அப்படியே வடிவு பாட்டி, என்ன ட்ரெஸ் எடுத்தீங்க? ஏட்டி, என்ன ட்ரெஸ் எடுப்பாவா? மாடலாவா எடுப்பாவ? எல்லாருக்கும் பட்டு போடவ தான். எல்லாருக்கும் ஓரளவுக்கு ஒன்று போல எடுத்திருக்கேன் கீதா. ஐயா, இதெல்லாம் எதுக்கு வடிவக்கா? வீண் செலவு தானே. ஏன் அம்புச்சேன், சும்மா இரு. இது ஒரு செலவா? எல்லாத்துக்கும் கூடயே நிற்கிறீங்க. ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலனா எப்படி? வாங்க வடிவுமேனி. என்ன லட்சுமி, கல்யாண வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நீங்கள் தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கீங்க. இங்கே எனக்கு பெருசாக வேலை ஒன்றும் இல்லை. பின்னாடி சமையல் நடக்கு, இருந்து சாப்பிட்டு போங்க. இருக்கலாம் நேரம் இல்லை லட்சுமி. இன்னும் ஐயர் வேற சாமை எழுதி கொடுத்துருக்காரு. அது என்னன்னு பார்த்து வாங்க போகணும். ஜாமா எதுக்குக்கா? இந்த கல்யாணத்துக்கு மணமேடையில் வைப்பாவல்ல, அதுக்கு. தாலி கட்டையில் இருக்கும்ல சின்ன பொண்ணு. அதெல்லாம் கல்யாணத்துக்காக வாங்குறாவளா இல்லை ஐயருக்காண்டி வாங்குறாவளா பாட்டி? கரெக்டா கேட்ட சின்ன பொண்ணு. தாலி கட்டினதோட அவ்வளோத்தையும் சுருட்டி எடுத்துட்டு போயிடுவாரு ஒரு பையில வச்சு. ஏட்டி, ஒரு சம்பிரதாயத்துக்கு வைக்கணும்ல. என்னமோ இவ்வளவு எதையாவது கேட்டுட்டே இருப்பாளுவ. மைனி ஜூஸ் போட்டு கொண்டு வரேன், குடிங்களேன். அதெல்லாம் ஒன்று வேண்டாம் லட்சுமி. ஏ லட்சு, சில பேர் 2 வாட்டி கேட்டாதான் சம்மதிப்பாவ. இன்னொரு வாட்டி கேட்டு பாருங்க. 4 முடி உங்களுக்கு ஜூஸ் வேணா வாயை திறந்து கேளுங்க. அதுக்குன்னு எதுக்கு அடுத்தால சொல்றீங்க? ஏன் சின்ன பொண்ணு, உனக்கு வேணாமோ? தண்ணி தவமா இருக்குக்கா. இருங்கம்மா, எல்லாருக்கும் போட்டு எடுத்துட்டு வரேன். லட்சுமி, எனக்கு ஜூஸ்லாம் வேணாம். அந்த பிள்ளைகளுக்கு வேணா போட்டு கொடு. இந்த ட்ரெஸ் வாங்கினோம்ல, அதை கொடுத்துட்டு போதான் வந்தேன். அப்புறம் நாளைக்கு நீ ஒன்றும் சமைக்க வேண்டான்னு. எல்லாத்துக்கும் காலையிலைக்கு மதியத்துக்கு வீட்டில் சாப்பாடு வந்துடும். நைட்டு எல்லாரும் மண்டபத்துக்கு தானே போவோம், அங்கே சாப்பிட்டுக்கலாம். சரிங்க மேனி. அப்புறம் அம்புஜம், நாளைக்கு கொஞ்சம் காலம்புற பிள்ளைகளெல்லாம் சீர்வரிசை தட்டு ரெடி பண்ண அனுப்பிச்சி விடுமா. அஞ்சலி கூடமட இருந்து எல்லாம் எடுத்து வச்சு கொடுத்துருவா. சரிங்க வடிவக்கா,
காலம்பரம் அனுப்பிச்சு விடுறேன். எத்தனை தட்டு வைக்க போறீங்க? ஒரு 21 தட்டு கணக்கு பண்ணி வச்சிருக்கோம்மா. ஏ அப்பா, 21 தட்டா? எதுக்கு? ஏட்டி வச்சா ஒன்று 11 வைக்கணும், இல்லைன்னா 21 வைக்கணும். அப்போ அளவு கிலோ எல்லாம் சேர்த்து வந்துடும். சரிங்க வடிவக்கா, அந்த பிள்ளையெல்லாம் காலையில வந்துருவாவ. பூமாரி, ரேகா, சோனி, அபி எல்லாம் இருக்காவல்ல. ஆட்டோ அம்புஜம், அப்போ நான் வாரேன். லட்சுமி, நான் போயிட்டு வரேன்னு. வீட்டில் நிறைய வேலை கிடக்கு, ஒன்றும் சாப்பிட்லையேன்னு நினச்சிக்காத. சரிங்க மைனி, போயிட்டு வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நமக்கு இன்பி கார்ட்டூன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். நாளை சந்திப்போம். தேங்க்யூ.